அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் அப்துல் பாசித் சம்பந்தமாக அல்லது அவருக்கு ஆதரவாக அல்லது அவருக்கு பிழை செய்திருக்க மாட்டார், பிழைக்கு அப்பாற்பட்டவர் என்று இல்லாமல் இந்த சூழ்நிலையில் அவரை அவமானப்படுத்தப்பட்டதை நம்ம பகிர தேவையில்லை, அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம பேச தேவையில்லை. அவர் மீது உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்பட வரைக்கும் அப்படின்னு பகிரக்கூடிய சகோதரர்களுக்கு சில மெசேஜ்கள் வருது. அந்த மெசேஜில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாசித் மௌலவிக்கு நாங்கள் காசு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அவருக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும், நாங்கள் உதவி செய்யணும், ஸோ அவரோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்ட்டு வருது. அந்த மெசேஜ்களை அனுப்புகிறவங்கள பார்த்திங்கன்னா நல்லெண்ணம் கொண்டு தான் அனுப்புகிறாங்க. அதில் பெண்களும் அனுப்புகிறாங்க, ஆண்களும் அனுப்புகிறாங்க, எல்லா சகோதரர்களும் அனுப்புகிறாங்க. வீடியோக்கள் வேறு போடுறாங்க, எங்களுக்கு நாம் பணம் சேர்ப்போம் அப்படின்லாம் வீடியோக்கள்லாம் போடுறாங்க. எப்போவுமே ஒரு பெரிய பொருளாதார திரட்டல் நடக்கிற நேரத்தில் அந்த இடத்துல விரும்பாமலோ ஒரு ஸ்கேமும் சேர்ந்து வந்துடும். பாசித் மௌலவி விஷயத்தில் அது நடக்காது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், நான் பாசித் மௌலவி விஷயம் சம்மந்தமான சில விஷயங்கள் போட்டேன். அவரை நான் குற்றவாளின்னு சொல்லையில், அவர் நேர்மையானவர் தான் நான் சொல்ல வரையில். பாதிக்கப்பட்ட அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், அல்லது அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எதாக இருந்தாலும் ஒரு தீர்ப்பு நமக்கு வரணும். யார் குற்றவாளி, யார் குற்றம் இழைக்கப்பட்டவர், யார் பாதிக்கப்பட்டவருங்கிற தீர்ப்பு வராத வரைக்கும் நமக்கு ஒன்றும் பேச இயலாது. அப்படி தீர்ப்பு வந்த பிறகு அவருக்கு இவ்வளோ கடன் இது அப்படிங்கிறது தெளிவான பிறகு, அவர்கிட்ட இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு அவர் கடனை அடைத்ததற்கு பொருந்திய பிறகு, எவ்வளோ காலத்தில் அந்த கடன் அடைக்கணும், எவ்வளோ அடைக்கணுங்கிறதெல்லாம் முடிவாக வந்த பிறகு, ஒன்றில் அவர் மூலமாக உறுதியான தகவல் வந்த பிறகு, இல்லைன்னு சொன்னால் அவருக்காக அவரை சார்ந்தவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட அமைப்புகள் மூலமாகவோ அல்லது எப்படியோ ஒரு நிதி திரட்டல் நடந்தால் அதற்கு நம்ம உதவி செய்யலாம். உதவி செய்ய நினைத்தவர்கள் உதவி செய்யலாம், அல்லது உதவி செய்ய தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க உதவி செய்யாமல் போகலாம். உதாரணத்துக்கு வச்சுருங்களேன், சவுதி அரேபியாவில் ஒரு கிட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. விஃப்ரமா சொல்லையில் கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரர் மரண கொலை குற்றத்தில் மாட்டிக்கொள்கிறாரு. அந்த குடும்பம் அவர்கிட்ட பணம் கேட்குறாங்க, பெரிய தொகை பணம் கொடுக்க வசதி இல்லை. அதனால் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவருக்கு பணம் திரட்டுறதுக்கான ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த வெப்சைட் மூலமாக பணம் கொடுத்தாங்க. வெளிப்படைத்தன்மையாக இருந்துச்சு அந்த சேகரிப்பு. இவ்வளோ நாளுக்குள்ள இவ்வளோ சேருது, இப்படியானவங்க இதுக்கு பணம் கொடுக்குறாங்க, இவ்வளோ ருபீஸ் வந்துட்டுக்குதுண்டு அந்த பணம் வரவு அப்டேட்டோட, நேர அப்டேட்டோட, யார் யார் கொடுக்குற அப்படிங்கிற அப்டேட்டோட அது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பேரன்சியாக இருந்துச்சு. ஆக அப்படி அப்துல் பாசித்துடைய பணம் சேகரிக்கப்படுமாக இருந்தாலும் அப்படியான ஒரு டிரான்ஸ்பேரன்சியான விஷயம் இருந்தால் நீங்கள் நம்பி கொடுங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, கண்டவன் நண்டவங்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அப்துல் பாசித் தான் பணம் கொடுக்கணும், அப்துல் பாசித்தோட பேசணும், அவரோட ஃபோன் நம்பரை தாங்க அப்படி நீங்கள் கேட்பீங்களா? என்ன அப்துல் பாசித்தை பற்றி பேசுகிறவெல்லாம் அப்துல் பாசித்தோட துறப்பானவரை நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க? ஏன் நீங்கள் ஒரு ஃபித்னாவை திருப்பி உருவாக்குறீங்க? ஒரு பெண்ணை பற்றி ஏன் வாய்ஸ் நோட் போடுறீங்க? போடாதீங்கண்ணே. ஆனால் பாசித்தோட பேசணும் அப்படின்னு நீங்கள் எதுக்கு விளக்கம் கொடுக்குறீங்க? அவரால் நீங்கள் திருந்தி தான் மனசால வச்சுட்டு அவருக்கு துவா செய்யுங்க. அதை விட்டு போட்டு ஏன் அவர் பற்றி பேசுகிற எல்லாரும் பற்றி மெசேஜை போட்டுக்கிறீங்க? ஏற்கனவே ஃபித்னாவில் தான் நிறைஞ்சு பீத்தி கிடக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏன் புதுசாக ஃபித்னா உருவாக்குறீங்க? புரிஞ்சுக்கிட்டவே மாட்டேங்கிறீங்க நிலைமையை. அடுத்தது, அப்துல் பாசித் சோசியல் மீடியா வெரிஃபைட் பேஜோட அவரை உறுதியாக யூஸ் பண்ணக்கூடிய அவருடைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கம், அவருடைய ஃபேஸ்புக் பக்கம் ப்ளூடிக்கோட வெரிஃபைடாகவே இருக்குது. இவ்வளவு இருக்கிற நேரத்தில் ஏன் கண்ணவங்க நண்டவங்களுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு கேட்குறீங்க? இப்போ நான் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிடுறேன், நான் கொடுக்கத்தான் போகிறேன், நான் பாசித்துற நல்ல உறவில் தான் இருக்கிறேன்னா நீங்கள் போட்டுருவீங்களா? அன்றைக்கி காசை போட்டுருவீங்க, அவ்வளோ விளங்குது. கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டீங்களா? இவ்வளோ ஸ்கேம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது, யார் எந்த பொந்துகளை எப்படி ஈப்பாங்கிறதே விளங்காமிக்குது. அப்படிங்கும்போது எதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு எல்லாருக்கிட்டையும் போய்த்து கண்டவனவங்கெல்லாம் பணம் கேட்குறீங்க? நல்லவர்களை கண்டு அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க. பல பேர் நமக்கு தேவையில்லை, இதில் நம்ம ஒரு நியாயத்தை பேசுகிறோம், அவ்வளோதான், இதில் ஒரு நீதமாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பேசுகிறோம் அப்படிங்கிறத மட்டும் சில பேர் கடந்து போயிடுவாங்க. பணம் சேர்க்கறதுக்கு ஒரு சில பேர் கிளம்பிட்டான். இப்படி கண்டவன் நண்டவங்கள்லாம் பணம் சேர்க்கறது இல்லை. அவருக்கு பணம் சேர்க்கறது இருந்தால் அவர் அறிவிப்பார், அவர் உத்தியோகபூர்வ தளங்களில் அவர் அறிவிப்பார். அவரை சுற்றி உள்ளவங்க எத்தனை பேர் அவங்களோட குடும்பத்தை அவர் கழிக்கிறாங்க அவர் அறிவிப்பாங்க, அவரோட சம்மந்தப்பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க அறிவிப்பாங்க. ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? இப்போ தான் அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சுது. இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு அவர் கோர்ட்டுக்கு போய்த்தாரா, அல்லது கூற்றில் இருக்கிறாரா, அல்லது போலீஸில் இருக்கிறாரா, அல்லது விசாரணையில் இருக்கிறாரா, அல்லது வீட்டில் இருக்கிறாரா, அது எங்கே இருக்கிறாரு ஒன்றுமே தெரியாது யாருக்கும். அவரை எதுவுமே சொல்லலை. அப்புறம் நீங்கள் எதுக்கு பெரிய மனசு பண்ணி இந்த அளவுக்கு போகிறீங்க? பணம் கொடுக்கணுன்னு உங்களோட மேலே ஆசை வச்சிங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த நல்ல எண்ணத்தை கபூல் செய்வோம். அவர் தரப்புலேருந்து ஒரு விஷயம் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. யாருமே அவசரப்பட்டு பணம் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு உங்களோட பணத்தை இழந்துறாங்க, ஏமாத்துறவர்கள்ட்ட பற்றி இழந்துறாங்க. சொல்லி வேலையில் எப்படி தான் சொல்கிறதோ விளங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி திருப்பிட்டு வருவாங்க, ஏமாறுவாங்க, திருப்பி ஏமாற்றிட்டாங்கன்னு திருப்பி வருவாங்க. மனிதன் கஷ்டத்தில் விழுகிறது, நஷ்டத்தில் விழுகிறது, அது எல்லாமே இயல்பான ஒரு விஷயம். ஆனால் நம்மளாக போய் ஒரு கஷ்டத்தை தேடி நம்மளாக போய் ஒரு விஷயத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஏமாந்து போகிறதுங்கிறது அது வேறு ஒரு விஷயம்.
தயவுசெய்து புரிஞ்சு நடங்க. தயவுசெய்து அப்துல் பாசித் சம்மந்தமாக நல்ல முறையில் பேசக்கூடியவங்கள்ட்ட போய்ட்டு மெசேஜை போட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கொண்டு பேசாதீங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து நான் பணம் கொடுக்க போகிறேன்றதை தூண்டாதீங்க. அது அவர் தரப்புலேருந்து உறுதியாக தகவல் வரங்களும் உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுக்கிடுங்க. எல்லாருக்கும் அந்த எண்ணெய் ஈக்கும், நீங்கள் அதை வெளிப்படுத்தாங்க. நல்லெண்ணெய் உங்களோட உள்ளத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கிடுங்க. அவர் தரப்பில் இருந்து ஒஃபிஷியலாக சட்ட ரீதியாக ஒழுங்கான முறைப்படி எல்லா தீர்ப்புகளும் வந்த பிறகு யார் குற்றவாளி, யார் பாதிக்கப்பட்டவர், எவ்வளோ கடன் கொடுக்குதா இல்லையா, எது உண்மை எது போய் எல்லாமே தீர்ப்பாகி வந்த பிறகு நீங்கள் அந்த முயற்சி செய்யுங்களேன். அதுவும் அவர் தரப்பில் உறுதியான விஷயம் வந்ததுக்கு பிறகு அதை விட்டு போட்டு ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு தடமாறிட்டு நிற்கிறீங்க? உண்மையிலுமே இந்த உணர்ச்சி வசப்படுறவங்களால தான் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துக்கிட்டே இன்னுமே அதை தான் செஞ்சுட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை இப்படியான இந்த உணர்ச்சியை முதன்மைப்படுத்தி மனோச்சியின் பக்கம் போகிறதுலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.